வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயும் மாறென்றெண்ணி உகந்தேலோரும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். இப்பொழுது பாசுரத்தை பார்த்தோம், அர்த்தத்தை பார்ப்போம். வையம் என்று சொல்லப்படும் இந்த உலகத்திலே எம்பெருமானிடம் சரணாகதி செய்து ஸ்ரீவைகுண்ட லோகத்திற்கு சென்று பகவத் அனுபவம் செய்ய வேண்டியதாக இருக்க, இந்த வையத்திலேயே கிருஷ்ணாவதார காலத்தில் இருப்பதால் நல்ல கிருஷ்ண அனுபவத்தை பெற்று அனுபவித்துக் கொண்டு வாழும் பெண்களே என்று அழைத்து அவர்கள் திருவரங்கத்தில் வாழும் பக்தர்களைப் போல் என்கிற எடுத்துக்காட்டும் விசேஷமாக அமைந்துள்ளது. பொல்லா குரலுருவாய் என்று துவங்கும் நாச்சியார் திருமொழி பாசுரத்தில் நல்லார்கள் வாழும் நளிரரங்கன் ஆகனையால் இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் உத்துடனே நல்லவர்கள் வாழும் என்பதற்கு ஸ்ரீரங்கநாதனை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆசையால் பரமபதம் கிடைத்துவிட்ட போகிறதே என்று அஞ்சி கிடப்பவர்கள் என்று வாழும் பக்தர்கள் திரளையும் காட்டி திருவேங்கடத்தில் வாழும் அறிவற்ற மேகத்திரளையும் காட்ட அதைக் காண நாச்சியார் திருமொழியின் 8வது பத்தில் 9வது பாசுரத்தில் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்று காட்டுகிறது. ரசிக்க தகுந்தது. நாமும் நம்பாவைக்கு செய்யும் விதிமுறைகளை ஆசையோடு கேளுங்கள் என்று அதை கேட்டபடி நடக்கவும் வேண்டுமாம். வையம் என்கிற சொல் வண்டி என்கிற பொருளையும் தரும். நமது உடலை ஒரு தேர் என்று கடோபனிஷத் கூறுகிறது. அந்த தேரில் பயணம் செய்பவன் ஜீவாத்மா. நமது புத்தி தேரை ஓட்டும் சாரதியான். நமது மனம் குதிரைகளுக்கு போட்டிருக்கும் கடிவாளத்திற்கு தேரோட்டியான சாரதியின் கைகளையும் பிணைக்கும் கயிறான். கண், காது, மூக்கு போன்ற 10 புலன்களும் 10 குதிரைகளாம். கண், காது, மூக்கு முதலிய புலன்களால் அனுபவிக்கப்படும் விஷயங்கள் என்கிற தேரோடும் வீதியின் மீது இந்த தேர் சென்று கொண்டிருக்கிறான். இந்த வையம் எனப்படும் வண்டியிலேயே பல ஜன்மங்களாக வாழும் ஜீவராசிகள் தாங்கள் சென்று அடைய வேண்டிய இலக்கை சென்று அடையாமல் அடைந்து கொண்டிருக்கிறார்களாம். ஸ்ரீவைகுண்டம் தாம் சென்றடைய வேண்டிய இலக்காம். அந்த இலக்கை அடையாமல் பல்வேறு வண்டிகள் போல் இருக்கும் பலவிதமான உடல்களை பெற்று வையத்திலேயே வண்டியிலேயே வாழ்பவர்களே என்று அருள்கிறாள் ஆண்டாள். இப்படிப்பட்ட வையத்து வாழ்வீர்கள் நம்முடைய பாவை நோன்பிற்கு உள்ள விதிமுறைகளை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று துவங்குகிறாள் ஆண்டாள். பார்க்கடலுள் பயிர்த்து இன்ன பரமனின் திருவடியை பாட வேண்டும். ஸ்ரீவைகுண்டலோகத்தில் எம்பெருமானை எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்கும் நித்தியசூரிகளும் முக்தாமாக்களும் எம்பெருமானை பாடிக்கொண்டே இருப்பார்களாம். ஆகையால் பரமபதத்தை சாமவேத கானமும் பல்லாண்டுமாகிற பாட்டு கேட்கும் இடம் என்று ஆச்சாரியர்கள் கூறுவர். ஆனால் திருப்பார்க்கடலிலோ எப்பொழுதும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று தேவர்களும் முனிவர்களும் எப்பொழுதும் கூப்பாடு போட்டுக் கொண்டே இருப்பார்களாம். ஆகையால் திருப்பார்க்கடல் கூப்பாடு கேட்கும் இடமாம். அப்படிப்பட்ட திருப்பார்க்கடலில் சயனித்திருக்கும் எம்பெருமான் தனது ஏற்றம் தோற்று பரன் என்ற சொல்லும் அளவிற்கு இருப்பானாம்.
அதை ஆண்டாள் காண்பிக்கையில் பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வளைப்பட்டிருந்தேனே, வேளால் துள்ளம் பெய்தாற்போல் வேண்டிட்டெல்லாம் பேசாதே, கோளால் நிறமேத்தாயனாய் குழந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னந்துளாய் கொண்டு என் நிலமென் குடமேல் சூட்டீரே என்று எம்பெருமான் சயனித்திருக்கும் திருக்கோலத்தை பார்த்த மரத்திலேயே இவன் பரமன் என்று கூறம் தோன்றுமா? எம்பெருமான் சயனித்திருக்கும் பொழுது அவனது திருமேனியின் அழகு நன்றாக தெரியுமா? அமர்ந்திருக்கும் பொழுது நின்ற திருக்கோலத்திலும் நிலவிருப்பதால் தனது உடலின் அழகை ஆடைகளாலும் திருவாபரணங்களாலும் புஷ்ப மாலைகளாலும் எம்பெருமான் மறைத்துக் கொள்ளலாம். ஆனால் படுத்துக்கொண்டு மெய்மறந்து தூங்கும் பொழுது தனது அங்கங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நினைவு இல்லாமல் கிடப்பதால் சைன திருக்கோலத்திலேயே அழகு விஞ்சி இருக்குமாம். ஆறாவதே அடியேனுடனம் நின்பாளன்பாயே, சீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார்கோளம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. ஏறார்கோளம் திகழக் கிடந்த காட்சியை நான் கண்டேனே தவிர அவனோடு கலந்து பேசி அனுபவிக்கவும் வாயடாத அளவிற்கு அழகான சைன திருக்கோலமாம் திருக்குடந்தையிலே. காகாசுரன் ராமனும் சீதையும் தனிமையில் இருக்கும் பொழுது சீதையின் திருமேனியை குத்தி கிழித்து காயப்படுத்தி விட்டான். அப்பொழுது ராமன் சீதையின் மடியின் மீது தலை வைத்து நன்றாகவே உறங்கிக் கொண்டிருந்தான். சீதையோ அவனது தூங்கும் அழகை ரசித்துக் கொண்டு இருந்தான். காகாசுரன் சீதையை தீண்டிய உடனேயே சீதை ராமனை எழுப்பிவிட்டான். அதனால் ராமனின் தூங்கும் அழகை அனுபவிக்கும் வாய்ப்பு கை நழுவ விட்டதாம். அதை நினைத்து அசோகவனத்தில் ஸ்ரீ ராமதூதராக வந்த ஆஞ்சநேயரிடம் புலம்புகிறாளாம். இதனை பாடுபடுத்தும் எம்பெருமானின் சயன திருக்கோலம் பரமனின் திருவடியை பாட அதன் மேன்மையை வர்ணிக்கும் கம்பன் உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். பொதுவாக எம்பெருமான் கையினால் அபயம் அளிப்பது வழக்கம். அதற்கு மாறாக ராமன் தாடகையை தனது கையில் ஏற்றியிருக்கும் வில் அம்பினால் கொன்றான். திருவடியால் உதைக்காமல் அகல்கையை காட்டுகிறான். இந்த இரண்டு செயல்களும் வியக்கத்தக்கதாக இருக்கின்றன. இதை கண்ணாரக் கண்டு விஸ்வாமித்திரர் ஏன் இவற்றை பாடவில்லை என்கிற கேள்வி அனைவருக்கும் எழ, எனது வம்சத்தில் கோத்திரத்தில் அவதரிப்பவர் இதை பாடுவார் என்று மௌனமாக இருந்து விட்டாராம். அவரது கோத்திரத்தில் தோன்றிய மகான் யார்? சுவாமி தேசிகன் தான். அவரே கூறும் சகமுடைய ஒரு காலுற்றான் என்று துவங்கி விடலறிய பெரிய பெருமாள் மீட்பதங்களே என்று பரநடியே வாயாரப்பாடி மகிழ்ந்தார் என்று அற்புதமான ரசம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் வந்த கீர்த்தனம் என்ற உண்மை உண்டார்க்கு உண்ண வேண்டுமேறே என்று குணக்கீர்த்தனையே உடையவள் பக்தர்கள். நாட்காலே நீராடி மையிட்டொழுதோம் மலரிட்டு நாமுடியும், பெரியவர்கள் செய்யாதன செய்ய மாட்டோம், தீக்குறளை சென்றோதும், எம்பெருமானை பாடிவிட்டு மடிகளோம் என்றபடி என்ற வியாக்கியானம். எம்பெருமானை பாடிவிட்டு அதற்கு என்ன பலன் கிடைத்தது என்று கேட்க மாட்டோம். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீமத் ராமாயண இதிகாசத்தை இயற்றிய வால்மீகி பகவான் சீதா பிராட்டி அசோகவனத்திலே அனுபவிக்க கஷ்டங்களை ராமனிடத்தில் கூறியதாக கூறவில்லையாம். ஆகையால் நாமும் மற்றவர்களை பற்றி கோல் சொல்லக்கூடாது. மகானான சக்கரவர்த்தி திருமனை கேட்டு மானை பிடித்துத்தா என்று சொல்லவே மானுக்காக மகானை பிரித்தான். மகான் என்கிற சொல்லிருந்து ஹா என்கிற எழுத்து விட்டான். மான் என்கிற சொல் மீதமிருக்கும் அந்த ஹா என்ற எழுத்தே தான் சீதைக்கும் பின்னர் நிலைத்ததாம். அதனால் தான் ஹா லக்ஷ்மணா ஹா ராமா என்று சோகத்துடனும் பரபரப்புடனும் கூவும்படி ஆயிற்றான். நம்பாமல்
இயன்றார் ஐயம் என்று சொல்லப்படும் தகுதி உடையவர்களுக்கு இடும் தானத்தையும், பிச்சை என்று சொல்லப்படும் தகுதி அற்றவர்களுக்கு இடும் தானத்தையும் முடிந்தவரையில் செய்து உய்யுமாறு எண்ணி உகக்கிறாள் என்று இப்பாசுரத்தின் பொருள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.